இதுவரைக்கும் அந்த ப்ரொபோசல்லையே உங்களுக்கு தான் பெஸ்ட். ஐ எம் ஷூர் இட் வில் கம் த்ரூ. தேங்க்யூ சார். ஏன் அர்ஜுன், உங்களை மாதிரி இன்ஜினியர்ஸ் எல்லாம் அமெரிக்காவுக்கு போயிடுறாங்க, உங்களுக்கு அந்த ஐடியாவே இல்லையா? சார், என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் 2 சூட்கேஸோட அமெரிக்காவுக்கு போனான். எப்போ வேலை போயிடுமோங்கிற பயத்தில் இன்னும் ஒரு சூட்கேஸை திறக்கவே இல்லை. இப்போதான் மளிகை சாமான் விற்கிறது கூட அவனுங்க இங்கே வரானுங்க. பின்ன நம்ம எதுக்கு அங்கே போய்கிட்டு? அதுவும் கரெக்டு தான். அது மட்டும் இல்லை, இந்த ஃபேஸ்புக், இமெயில் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே, ஃபேமிலிக்கு ஒர்க் அவுட் ஆகாது சார். அமெரிக்கா போனால் அம்மா கையால் காஃபி குடிக்க முடியாது, அக்கா பசங்களோட விளையாட முடியாது. மொரோவர் நான் இங்கேயே பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. இப்போதான் சொந்தமாக கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். அதை டெவலப் பண்ணணும், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும். லாங் வே டு கோ சார். வெல் செட் அர்ஜுன், வெல் செட். ஓகே சார், நான் கிளம்புற பெண்ண. ஓகே வாங்க. ஃப்ளைட் எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு சார். நீங்கள் சென்னையில் லேண்ட் ஆகணும்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அதுக்குள்ளே ஹெட் ஆஃபீஸ்லேருந்து அப்ரூவல் வந்துடும். ஓகே ஓகே சார். நோ தேங்க்யூ. ப்ராப்ளம். வாங்க. ஓகே அர்ஜுன், see you. தேங்க்யூ சார். என்னங்க புது வண்டியில் இவ்வளோ பெரிய கோடு? நேற்று பார்க்கிங் பண்ண இடத்துல ஸ்கூல் பசங்க கோடு போட்டாங்க சார். தொழிலாளர்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய ஊதிய உயர்வை கொடுக்காமல் என்னப்பா அது? ஏதோ ஃபேக்டரி ஸ்ட்ரைக் சார். நாங்கள் இன்றைக்கு இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். உழைக்கும் வர்க்கத்தை ஏமாற்ற நினைக்கும் முதலாளி வர்க்கம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வசித்தவர்களின் கோபம் ச்சே. ஹலோ அம்மா, என்னடா கிளம்பிட்டியா? என்னோட ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சுமா. அடுத்த ஃப்ளைட் சாயந்தரம் 7 மணிக்கு தான். ஐயோ, அது வரைக்கும் என்னடா பண்ணுவ? இன்னும் 2 ஹவர்ஸ்ல ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆயிடுவேன். என்ன பண்றதுன்னு தெரியல. டேய், உனக்காக மீன் குழம்பெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். நைட் வீட்டுக்கு வந்து சாப்பிடு. ஏரோஸ்டர்ஸ் அழகா இருக்கான்னு அவ குடுக்கறதெல்லாம் சாப்பிடாத. அம்மா, நான் வரது ஏர் இந்தியால. உன்னோட கிளாஸ்மேட்ஸ் தான் இருப்பாங்க. நான் வீட்டுக்கு வந்தே சாப்பிடுறேன். ஓகே ஓகே, பாய். பை. நிறுத்துங்க. அப்படியே ரிவர்ஸ் போங்க. மச்சி, நம்ம கூட படிச்சானே ஷண்முகம். அவனே தான். அவன் ஊர் எதுடா? உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏதோ இனிஷியல் வச்ச ஊர் இல்ல? டீவெண்ணூர். நான் இப்போ அந்த ஊர்கிட்ட தான் இருக்கேன். என் ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்த ஃப்ளைட் 7 மணிக்கு தான். ஒன்று பண்ணுறேன், இந்த ஊருக்குள்ளே போய் ஷண்முகம் இப்போ என்ன பண்ணுறான், எங்கே இருக்கான்னு கேட்டு வரேன். காலேஜ் முடிஞ்சதும் கான்டாக்டே இல்லைடா. போன வருஷம் அலுமினி மீட்டிங்க்கும் அவன் வரல. அவனை பார்த்த உடனே உனக்கு ஃபோன் பண்ணுறேன், ஓகேவா? இந்த ஊருக்குள்ளே போங்க. வண்டியை நிறுத்துங்க, அந்த பையனை கேட்கலாம். தம்பி, இங்க ஷண்முகம்னு சென்னையில் இன்ஜினியரிங் படிச்சாரு. அவர் வீடங். ஹலோ தம்பி. இல்ல தம்பி, ஏதாவது சொன்னியா? எப்ப சார் எலெக்ஷன்? எலெக்ஷனா? இப்பதானே முடிஞ்சது. அப்ப நீங்க எலெக்ஷன் ஆபீசர் இல்லையா? சரி சரி, ஒரு கட்டிங்க்கு காசு கொடுத்துருப்பாங்க. கட்டிங்கா? என்ன சார் செய்யறது? என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எலெக்ஷன் வந்தா தான் கலெக்ஷனே. 3 மாசத்துக்கு சுட 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 பிரியாணி. பாகிஸ்தான்ல கூட அவ்வளவு பிரியாணியை பார்க்க முடியாது. சாயந்தரமானா கோட்டரு, மினரல் வாட்டர் அப்படியே பழகி போச்சு சார். கைகாலெல்லாம் நடுங்குது சார். சார் 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 கொடுங்க சார். சார் இல்ல, நான் இந்த ஊர்ல ஷண்முகத்தை தேடி வந்தேன். சண்முகமா? சீக்கிரமா போய் பாத்துருங்க. ஏன்னா அவன் சாவு என் கையில தான். ஐயோ, அவன் ரொம்ப நல்ல பையங்க. பையனா? அவன் எங்க அப்பா சார். உதாரணம் சொல்லி என்ன ஊட்ட விட்டே தோத்துட்டா சார். ஓ,
நான் தேடுறது வேற சண்முகம். சண்முகமா? சார் 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 பரவாயில்ல சார் பரவாயில்ல சார். என்னய்யா? நோ எலெக்ஷன். யோ, 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 பிரியாணி. விடியா. சார் 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 கட்டிங்க யோ, சார். யோ, கட்டிங்க சார். இரு, Please, இரியா. please, help me, தரையா, sir. இரு, சார், இரு. சார், சார், யோ, சார், இரியா. சார், இந்தா, help me, இந்தா. சார், சார், சார். ரொம்ப நல்லவர். Thank you சார், thank you சார், thank you சார். கட்டிங்க காசு கிடைச்சிருச்சு. இப்படியே விட்டா எலெக்ஷனுக்காக எம்எல்ஏவை கொன்னாலும் கொன்னுடுவானுங்க. ஆரம்பமே அமக்கலமா இருக்கு சார். வயிற்றுச்சலா இருக்கு, ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். கடைசி ஒரு ஸ்பின் போட்டா அடிக்காம என்ன பண்ணுவாங்க? ஃபாஸ்ட்டாக போட்டால் மட்டும் அடிக்கலையாக்கும். 2 6 2 4 அதெல்லாம் செட்டப்பு. எல்லாம் காசு வாங்கிட்டாங்க. அடிக்கிற மாதிரி அடிக்கிறான், பிடிக்கிற மாதிரி பிடிச்சி முட்டி கீழே விட்டுறான். காசு தான் மாமா. ஆமா, பக்கத்துல இருந்து பட்டோட பண்ண மாதிரி தான் நீ பேசுவ. டேய், உன்ன மாதிரி மடையங்க இருக்கிற வரைக்கும் அவங்க அப்படி தாண்டா இருப்பாங்க. வணக்கங்க. இங்க சண்முகம்னு ஒருத்தர் சென்னையில இன்ஜினியரிங் படிச்சாரு. நீங்க யாரு? நான் அவர் கூட படிச்சவன். ஒரு வேலையை இந்த பக்கம் வந்தேன். அவர் வீடு எங்கன்னு? சம்பவம்லாம் இங்க இல்லைங்க. அப்படியா? பின்ன எங்க இருக்காரு? அதெல்லாம் தெரியாதுங்க, அவங்க இல்ல. நீங்க கிளம்புங்க. தம்பி, இங்க 4 பக்கமும் சுடுகாடு இருக்கிற ஊர் இது. வெளியூருக்காரங்க இவ்வளவு நேரம் இங்க இருக்கக்கூடாது. நீங்க கிளம்புங்க. கிளம்பு கிளம்பு. கிளம்புப்பா. சார் என்ன அப்படியே ஃபாலோ பண்ணுங்க சார். அவரை ஃபாலோ பண்ணுங்க. என்னாச்சு சார்? புரியல. வில்லேஜ்னா பாரதராஜா வில்லேஜ் தான் எனக்கு தெரியும். இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. சரி போங்க. என்னங்க இது? சண்முகம் வீடு எங்க தானே கேட்டேன். ஒருத்தர் கோவப்படுறாரு, ஒருத்தர் 4 பக்கம் சுடுகாடுங்கிறாரு. சண்முகம் இப்போ இந்த ஊரில் இல்லை சார். அப்ப எந்த ஊர்ல இருக்காரு? அது யாருக்குமே தெரியாது சார். அவங்க அப்பா கூட தெரியாது. சண்முகம் இங்கே தான் சார் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துருந்தான். அப்படியா? திடீர்னு ஒரு நாள் ஒரு பொண்ணை கூட்டின்னு ஓடிவிட்டான் சார். என்ன சார் சொல்றீங்க? சண்முகமா? ஆமாம் சார். சண்முகம் எங்கள் சித்தப்பா பையன் தான். நாங்கள்லாம் என்ன ஜாதின்னு உங்களுக்கு தெரியுமா சார்? இங்கே எல்லாமே ஜாதி தான் சார். டீ குடிக்கிற இடத்துலேருந்து குடிக்கிற இடம் வரைக்கும் நாங்கள் விலைக்கு தான் சார் இருக்கணும். இந்த காலத்துல இப்படிலாம் இருக்கா? ஆமாம் சார், அதான் பிரச்சனையே. சண்முகம் கூட்டின்னு ஓடினது இந்த ஊர் பெரியவரோட பொண்ணு. பெரியவர்னா? பசுபதி ஐயா சார். அதான் சார் சண்முகம் கூட்டின்னு போன பொண்ணோட அப்பா. இதெல்லாம் நடந்து எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு 6 மாதம் இருக்கும் சார். சண்முகத்தோட அப்பா இருக்காரு, இங்கே தான் இருக்கிறார். உயிரோடு இருக்கிறார். அவள் தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சா தெரியுமா? இந்த ஊர்லேயே அவன் ஒருத்தன் தான் சார் இன்ஜினியர். கால் கடித செய்தி வச்சு ஓடிவிட்டான் சார். அவன் அப்பாவை நான் மீட் பண்ண முடியுமா? நீங்கள்லாம் எதுக்கு சார் எங்கள் இடத்துக்கு வந்துக்கணும்? இல்ல, நான் அவரை மீட் பண்ணணும் ப்ளீஸ். வாங்க சார், இதான் நம்ம காலனி. இங்கே ஃபுல்லாக எங்கள் ஆளுங்க தான். என்ன சார் இந்த பொட்டு போயில எங்கன்னா பார்த்தா? அவன் எங்கன்னா குந்திருப்பான்ப்பா. காலைல இருந்து டிஃபன் கூட சாப்பிடல. ஐயா வருவான்ப்பா. வணக்கம். நீங்கள் வாங்க சார். சண்முகம் பிறந்தது வளர்ந்தது படிச்சது எல்லாமே இங்கே தான் சார். சித்தப்பா, சித்தப்பா. என்னடா மாசி? சித்தப்பா, இவர் நம்ம சண்முகத்து கூட படிச்சு வரோம். இந்த பக்கம் வேலையாக வந்தவர் அப்படியே சண்முகத்தை பார்த்துட்டு போகலான்னு வந்துக்கிறார். அப்பா, சொன்னியடா? சொன்னேன். அவன் எங்க இருக்கான்னு உங்க யாருக்காவது தெரியுமா ஐயா? படிச்சவன் இப்படி பண்ணலாமா ஐயா? அவனுக்கு ஊர் இல்லாம போச்சு, எனக்கு புள்ள இல்லாம போச்சு. எதுக்கு இந்த பொழப்பு? இன்னைய வரைக்கும் இந்த கிழவன் இருக்கானா செத்தானான்னு கூட கேட்கல.
அன்னைக்கு திடீர்னு ஃபேக்ட்ரியில் நைட் ஷிஃப்ட்டு, காலையில் தான் வருவேன்னு சொன்னான். காலையில் ஒரு லெட்டர் மட்டும்தான் வந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு புரியல. அவன் கூட்டிகிட்டு ஓடின பொண்ணு யாருன்னு தெரிஞ்சதும் ஈர கொலையை நடுங்கி போச்சியா. 7 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய சாதி கலவரம் நடந்த ஊர் இது. நம்ம பிள்ளையால இன்னொரு கலவரம் வரக்கூடாதுன்னு அந்த லெட்டரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனையா. அந்த இன்ஸ்பெக்டர் பூட்ஸு காலால நெஞ்சிலேயே உதச்சார். புண்ணியமா பசுபதி ஐயா தான் காப்பாத்தினார். அவர் காலில் விழுந்த, ஐயா நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன். நான் என் பொண்ணை மறந்துட்டேன், நீ உன் பிள்ளைய மறந்துருன்னார். ஆனா மறக்க முடியலையே. அவன் ஆத்தா சாகும்போது அவனுக்கு 2 வயசு. என்ன குறை வச்ச? மாறு இல்ல, பால் கொடுக்கல, மத்தபடி. தம்பி, எனக்கு ஒரு உதவி செய்யா. சொல்லுங்கப்பா. என் பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுப்பா. அவன் இங்க வரக்கூட வேண்டாம், எங்கேயோ இருக்கான்னு தெரிஞ்சா போதும். ஐயா என்னால என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பா செய்யறேன். இப்படி மறைஞ்சு வாழ்றதுக்கு சண்முகம் சட்டப்படி எந்த தப்பும் செய்யல. எப்படியும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது கண்டிப்பா சொல்லியிருப்பான். நான் போய் விசாரிக்கிறேன், நீங்க தைரியமா இருங்க. சித்தப்பா அதான் சொல்றாருல, அழுவாத. பாத்தீங்களா சார், இதனால தான் சார் சண்முகத்து மேலே எனக்கு மரியாதையை பூச்சி. பொறுப்பில்லாத பையன் சார் அவன். ஊருக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரியாது. 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கலவரத்தை பார்த்தோம் தானே அவன். என்ன பச்சானுங்களோ. 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுங்க? அப்போ மேட்ரு சார், ஒரு சிலையால் வந்த பிரச்சனை பாலிடிக்ஸ் ஆகி போச்சு. ஊடு பூந்து வெட்டினானுங்க சார். 15 பேர் காலி, குடிசைகள்லாம் கொளுத்து விட்டானுங்க. இப்போ வந்தே சார் சரி, அவங்க அப்பா கூட அந்த தகராறில் தான் சேர்த்தான். சே, இன்னுமா இந்த மாதிரி ஊரெல்லாம் இருக்கு? நிறைய இருக்குது சார், இங்கெல்லாம் அப்படி தான். நீங்கள் சொன்ன மாதிரி சண்முகம் சட்டப்படி எந்த தப்பும் பண்ணல சார். ஆனால் இந்த மாதிரி கீழ் ஜாதியில் பிறக்கிறதே ஒரு தண்டனை தான் சார். அந்த வழியை அனுபவிச்சா தான் சார் தெரியும். சண்முகத்தை பார்க்கலான்னு வந்தேன். சண்முகத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டேன். சண்முகம் தங்கமான பையன் தான் சார். அவன் இப்படி பண்ணுவான்னு யாரும் எதிர்பார்க்கல. அவன் இதை பற்றி யாருங்கிட்டையுமே எதுவுமே ஆஹா, என்ன சித்திர காலியா ஏத்திட்டியா? ஊருக்கு புதுசாக வந்துக்கிறாரு, அவரை போய் பயமுறுத்துறியா? போ. சாபம் கொடுத்திடலாமோ. அவர் பேர் சித்திர, சூப்பராக பாடுவார், குறி சொல்லுவார். ஒருத்தர் முகத்தை பார்த்த அவரை பற்றி பாட்டிலே ஜோசியம் சொல்லுவார் சார். சரி மாசி, நான் கிளம்புறேன். சண்முகத்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சா எனக்கு ஃபோன் பண்ணு. சரி சார். என் நம்பர் சண்முகம் இப்படி பண்ணியிருப்பான்னு நம்பவே முடியல. ஆமாம் மச்சி, என்னாலையும் நம்பவே முடியல. அப்படியே ஷாக் ஆகிட்டேன். எங்கடா போயிருப்பான்? நம்ம கிளாஸ்மேட்ஸ் யார்கிட்டயே சொன்னான்னு கேட்டு பார்க்கலாமா? நேற்றுலேருந்து அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், யாருக்கும் தெரியல. சரி விடு மச்சி, அந்த ஊர்க்காரங்களுக்கு பயந்து எங்கேயா ஒளிஞ்சிருப்பான். கொஞ்ச நாள் ஆனால் தன்னால வந்துடுவான். அந்த ஊரெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. எங்கே பார்த்தாலும் ஜாதி தான். டீ கடையிலலாம் 2 டம்ளர் வச்சிருக்கானுங்க. கீழ் ஜாதிக்காரங்கன்னா வெளியே நின்று தான் டீ குடிக்கணும். எத்தனை வருஷம் ஆனாலும் சண்முகத்தால் அந்த ஊருக்கு திரும்ப வர முடியாது. ஒரு வேளை வந்தா கொன்னுடுவானுங்க. அவன் அப்பாவை நினச்சாதான் பாவமாக இருக்கு மச்சி. டே வெங்கி, நான் அந்த ஊருக்கு திரும்ப போலான்னு இருக்கேன். நீயும் கூட வருவியா? எதுக்கு? அங்கே போய் விசாரிப்போம். விசாரிச்சு அதான் அவனால் திரும்பி வர முடியாதுன்னு நீயே சொன்னியே. இல்லடா, அவன் அப்பாவுக்காக. பாவண்டா, வயசான மனுஷன். என் காலில் விழ போனாரு. அப்படியே கண் கலங்கிட்டேன். ராத்திரி பூரா தூங்கவே முடியலடா. கஷ்டமாக தான் இருக்கு. பட் நாம் என்னடா பண்ண முடியும்? ட்ரை பண்ணுவோம். சண்முகத்துக்கு அங்கே யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள போய் கேட்போம். சண்முகம் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவன் அப்பா கிட்ட சொல்லணும். அவர் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பை பார்த்தா போதும்டா. அது மட்டும் இல்லடா, இந்த வயசான காலத்தில் ஊருக்கு வெளியே வாழ்ந்துக்கிட்டு ச்சே கொடுமடா. நம்மளை பாரு, ஒரு கவலையும் இல்லாமல் வீடு வேலை வீக்கெண்ட் பார்ட்டின்னு சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது பண்ணணும்டா. சண்முகம் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சு முடிஞ்சா அந்த மனுஷனை அவன் கிட்ட கொண்டு போய் விட்டுறணும். நீ சொல்கிறத பார்த்தா திரும்பி ஒரு 6 மாதம் போட்டிருக்கேன். ச்சே, மேக்ஸிமம் 1 வீக். ஒரு பிக்னிக்காக நினச்சிக்கோ. இப்படி ஒரு பிக்னிக்கா மச்சி? ஆனால் ஒன்று, அந்த ஊர் அவ்வளோ அழகு. நீயும் இவ்வளோ வருஷமா உங்கள் ஆற்றுலேயே குளிச்சுட்டு இருக்க. அங்கே வந்தா நெஜ ஆற்றுலேயே குளிக்கலாம். சரி, மாட்டேன்னு சொன்னா விடவா போகிற?
போலாம். பெருசு எவ்வளவு நேரம் அந்த பேப்பர் படிப்ப நீங்க? அவர் எங்கே படித்தார்? அதில் இல்லையா ஃபோட்டோ இருக்குது, அதை தான் காலேருந்து பார்த்துட்டு இருக்காரு. காடு வாங்குது, வீடு போகுது. உனக்கு ஆசை மட்டும் இன்னும் போகல. எல்லாரும் போக வேண்டியதுதான்டா. அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு உலகம். மனுஷன் எப்போ இயற்கையை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டானோ அப்போவே அழிவு ஆரம்பிச்சிருச்சு. மனுஷன் மட்டும்தான் காலில் செருப்பு போடுறான். உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போகிறான். கரடி காலுக்கு செருப்பு போடுதா இல்லை குரங்கு டாக்டர்கிட்ட போகுதா? இல்லை உங்களை மாதிரி ஓசி டீ குடிக்குதா? ஏய், ஹலோ மாசி. சார் இவன் ஏன் இன்னும் இங்கே சுற்றிட்டு இருக்கான்? என்ன சார் இந்த பக்கம் எதனா வேலையாக வந்தீங்களா? எல்லாம் நம்ம சண்முகம் மேட்டர் தான். இவன் ஃப்ரெண்டு வெங்கி. வணக்கம் சார். ஹாய். மாசி, நாங்க தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். இங்கேயா? ம், சுமாரான ஹோட்டல்னா கூட பக்கத்து டவுனுக்கு தான் சார் போகணும். அதெல்லாம் வேணாம். நீ நல்ல இடத்த காட்டு. நல்ல காத்தோட்டமா, கண்ணுக்கு குளிர்ச்சியா. நீ இடத்த காட்டு, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். வந்துட்டியா? நீ வருவேன்னு எனக்கு தெரியும். Can you give 50 rupees? ஏத்திட்டியா? போடா வறுமைக்கு பிறந்தவனே. பாத்தீங்களா சார், இங்கிலீஷில் பேச்சு ஏத்துட்டு ஏன்னு கேட்டால் தூய தமிழில் திட்டு போறாரு. ஏய், எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த உண்மையை தெரிஞ்சுக்காம இந்த பாடியை விட்டு உசுறு போவாதிரி. எனக்கு போஸ்டர் ஒட்டணும் துரோகம் பண்ணலாம். இட்ஸ் ஓகே. பட் பொண்டாட்டி நீ துரோகம் பண்ணலாமா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிடு. என் இத்தனை வருஷம் பொது வாழ்க்கை மேல சத்தியமா சொல்றேன், அந்த உண்மையை தெரிஞ்சுக்காம போக மாட்டேன். வீசி பாரு, முடிஞ்சா வீசுடு. யார் மாசி இந்த ஆளு? சார் அவர் பேர் ஒத்த ஓட்டு சூப்பையா சார். போன பஞ்சாயத்து எலெக்ஷனில் நின்னாரு. ஒரே ஒரு ஓட்டு தான் சார் வாங்க. அதுக்கு இப்பயும் பிரச்சனை பண்றாரு. ஆமாம் சார், அவர் பொண்டாட்டி யாருக்கு ஓட்டு போட்டுன்னு தான் அவர் பிரச்சனையே. நியாயமான பிரச்சனை தானே. அந்த மாதிரி என்ன சொல்லுதுன்னா, நான் இவருக்கு தான் ஓட்டு போட்டேன், இவரு தான் குடி போதில் செல்லாத ஓட்டு போட்டாருன்னு. டெய்லி நடக்கிற கூத்து சார் இது. என்னப்பா காட்டு வழியெல்லாம் கூட்டு வரேன்? ஷார்ட்கட் சார். கொஞ்சம் வண்டியை நிறுத்துறா. என்னாச்சு சார்? ஐயோ சார் சார் சார், இங்கே ஏன் சார் வண்டி நிறுத்தினேன்? சார் 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 இங்கே வேணாம் சார், கொஞ்சம் தள்ளி போயிடலாம் சார். அடே, லொகேஷன் பார்த்து இங்க ஷூட்டிங்கா பண்ண போறோம். ஐயோ இது விவகாரமான இடம் சார். பகல் நேரம் இருந்தாலும் இந்த பக்கம் கூட்டின்னு வந்தேன். ராத்திரினா இந்த ரூட்லேயே நம்ம வந்திருக்க மாட்டோம். ஏன் சார்? அதோ ஒரு இடிஞ்ச கோயில் தெரியுது பாரு சார். 6 மணிக்கு மேலே இங்கே சந்திரமுகி நடமாடதா பேசிக்கிறாங்க சார். சந்திரமுகியா? புஷ்புக்கு தான் கோயில் கட்டினானுங்க. ஜோதிகாக்குமா? கேள்விப்பட்டதே இல்லை சார். சும்மா விளையாடாது சார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு பொம்பளை தூக்கு போட்டு செத்து போயிடுச்சு. அதுதான் ஆவியா நடமாட்டுன்னு பேசிக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு பேரே பேய் கோவில் சார். இதெல்லாம் நம்புறியா நீ? ஐயா ஊரே நம்புது, நமக்கு எதுக்கு சார் ரிஸ்க்? சந்திரமுகி போய் காஞ்சனா வந்துருச்சு. சும்மா பழைய பாட்டு. சார் சார் வேணாம் சார். சார் இரு மாசி, ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிடலாம். இது என்ன தாஜ்மஹாலா சார்? வேற இடம் பார்க்கலாம் சார். 6 மணிக்கு மேலே தானே வரும்ண்ணே. இன்னும் டைம் இருக்குவா? ஐயோ கொலுசு சத்தம்லாம் கேட்குது சார். வேணாம், அது உன் பாக்கெட்டில் இருக்கிற சில்லற சத்தம். நீ வேற விளையாடாத சார். சார் அவர்கிட்ட சொல்லு சார். வேணாம் சார். சார் ஐயா ஏமாசி, தற்கொலை பண்ணுறதுனா ஆட்லியோ குளத்தையோ குதிக்க வேண்டியது தானே. இப்படி கோயிலில் வந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஆற்றுல தண்ணிக்குது? அவளுக்கு என்ன அவசரமோ? ஆமாம், இந்த கோயிலில் எந்த சாமி இருந்துச்சுன்னு தெரியும்? அரவிந்த் சாமியா சார் இருக்க முடியும்? கருப்பு சாமி தான். ப்ளீஸ் பேயான அப்புறமாவது லொக்கேஷன் மாற்றிருக்கலாமே. ஆமாம், இந்த பேய் என்ன பார்த்துருக்கானே மாசி. ஆவி பேயின்னுட்டு இங்க யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்னியே, அங்க பாரு. நம்ம பொட்டு பைய. ஏ பொட்டே, போ போ போ. யார் மாசி அவன்? நான் முதல்ல இந்த ஊருக்குள்ள வந்தப்ப வழி அவன்கிட்ட தான் கேட்டேன். எதுவுமே சொல்லாம எங்கேயோ பார்த்துட்டு இருந்தான். நம்ம காலனி பையன் தான் சார். பேர் பொட்டுக்கான. நீங்கள் அன்றைக்கி ஊருக்குள்ளே வர சொல்ல பார்த்தீங்களா ஒரு பொண்ணு செல்வி, அதனோட தம்பி சார். புத்தி சுவாதீனம்ல அந்த பொண்ணு தான் அவனை பார்த்துக்குது. அந்த பொண்ணு என்ன செய்யுது? பசுபதியா வீட்டில் வேலை பார்க்குது சார். நம்ம காலையில் பல பேர் அவங்ககிட்ட தான் வேலை செய்கிறாங்க. வீட்டில், ரைஸ் மில்லில், நிலத்தில். சார் 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 போகலாம் சார். சொன்னா சரி வா போகலாம். அழுதுற போகிறோம். சார் சரியான ஆளுங்கப்பா. ஏற்கனவே செத்தவன் என்ன பண்ண போறா? தைரியமா இருக்க வேணாமா? என்ன மாதிரி தைரியமா இருந்தா சார். நம்ம காலனி பசங்க சார். வண்டி நிறுத்துங்க சார்.
ஏன் பண்ணீங்க எதுக்கு பண்ணிக்கிறீங்க ஏய் புரியா என்னடாச்சு யாரா அவனுங்களா இன்னைக்கு டவுனுக்கு படம் பார்க்க போயிருந்தோம். அவனுங்க பக்கத்தில் உட்காந்துட்டு ஏதோ ஜாடமாடியா பேசிட்டு இருந்தாங்க. இன்டர்வெல்ல வெளியே போகும்போது இவன் காலை அவன் மேலே பட்டுடுச்சு. உடனே ஜாதி பேரை சொல்லி அசிங்கமாக திட்டினாங்க. இவனும் சும்மா இல்லாமல் பதிலுக்கு கத்திட்டான். அதுக்கு மேலே எங்கள் பக்கத்தில் உட்கார மாட்டேன்னு வெளியே போயிட்டாங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ வந்து அடிக்கிறாங்க. என்னைய அது தெரியாம கால் படத்துக்கா இப்படி அடிப்பானுங்க? இது வரைக்கும் கேள்விப்பட்டோம், இப்போ நேர்லயே பார்த்துட்டோம். சரி இட்டுன்னு போங்க போங்க மசி, நம்ம வேணா போலீஸ் கிட்ட. ஐயோ அதெல்லாம் வேணாம் சார். இங்கே வழக்கமாக இப்படி நடக்கிறது தான். இதை பெருசு பண்ண மேட் ரொம்ப பெருசாகிடும். இதை அப்படியே விட்டுற வேண்டியது தான். சரியா கூட்டின்னு போங்க போங்க. நீங்கள் வாங்க சார் நம்ம போகலாம். ச்சே, எல்லா பாடப்புத்தகத்திலயும் முதல் பக்கமே தீண்டாமை ஒரு பாவச் செயல்னு போட்டிருக்கு. தீண்டாமல் கூட பாவம் இல்லை சார். எங்களை தீண்டது தான் சார் பாவம். எங்களை தொடாம தள்ளி நின்ட்டா பரவாயில்ல. அது என்னமோ தெரில சார். எங்களை அடிக்கும் போதும் எங்கள் பொண்ணுங்களை தூக்கி போது ரேப் பண்ணும் போதும் அவனுங்களுக்கு தீட்டே ஆகிறது இல்லை சார். ஓ, அதெல்லாம் வேற நடக்குமா? நிறைய நடக்கும் சார். உங்களாண்ட சொல்கிறதுக்குண்ணா, நம்ம செல்வி இல்லை, அந்த கலவரம் நடந்தப்போ 4-5 பேர் அவளை தூக்கின்னு போய் ஐயோ வெறி நாய் கொதர்ன மாதிரி கிடந்தா சார். 2 மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்தான். இதெல்லாம் மாறாது சார். நாங்கள் பிறக்கும் போது வர்ற கஷ்டம் எங்கள் பணத்து கூட இருக்கும் சார். வெல்கம் டு டி வெனூர்.